செல்லம்மா, பிராமணாளா பிறந்தவா காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. வேதங்கள் இருக்கு, அது நம்மளை காப்பாத்தும், இந்த லோகத்தையும் காப்பாத்தும். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. வாரடி, ஒரு சுத்தமான பிராமணனுக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்கியே, அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. நீங்க நேக்கு ஆத்துக்காரா வாச்சது நான் செஞ்ச புண்ணியம். எனக்கு எந்த குறையும் இல்லைன்னா அவ சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோங்க. அது ஏதோ 2 வீலர் மொபைல்றாலோன்னா அதெல்லாம் வச்சுக்கோங்க. இது ஐடி காலம், உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்கிறது? ஐடிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லலாம், இடியாட்டிக் டைம்னு சொல்லலாம். புரியுறதோ? இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. சார், தெரியாமல் கேட்குறேன், ஒரு ஐயருக்கு மொபைல் ஃபோனு, மோப்படு, ஸ்கூட்டர் இதெல்லாம் அவசியம் தானே? சார், நீங்கள் வாஸ்தவம் தெரியாமல் தான் கேட்குறீங்க. நீங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு நல்லதோ ஏதோ ஒரு கெடுதல் ஏதோ ஒன்று நடக்குது. சாஸ்திரிகள் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா என்ன குதிக்கிறாங்க. என்னமோ அவர் வச்ச வேலைக்கார மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் ஒன்றும் வரல, எவ்வளோ லேட்டு அப்படின்னு. இங்கே இருக்கிற இதில் அவர் எப்படி இங்கே இருந்தோ வருவார். அவர் மடிப்பாக்கத்துலேருந்து அங்கேருந்து மெட்ராஸ்க்கு எங்கேயான ஒரு இடத்துக்கு வருவார். அவர் எப்படி வருது, எத்தனை பஸ்ஸு பிடிச்சி வரணும்? அது வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்காரர் ரெடியாக, எங்கே பிடிக்கிறது உங்களே தெரியல. ஃபோன் பண்ணோன்னு பார்த்தா அவர் ஃபோன் கிடையாது அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்காக மொபைல் ஃபோன் வச்சுக்கிறாங்க. அவைலபிளாக இருக்க வேண்டாமா? இப்போ ரிஷீஸ்வரங்கிற கூட்டிகிட்டு வந்தார் சார் தசரதர் யாகம் பண்ணுறதுக்கு. ரதத்தை அனுப்பிச்சார். நீங்கள் அனுப்புவீங்களா? உங்கள் ரதம்னா உங்கள் காரை அனுப்புவீங்களா? அதை நிச்சயமாக மாட்டீங்க. உங்கள் காரை வேறு எதனா பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன்னா அவனுக்கு அனுப்புவீங்க. ஏன்னா கொத்தமல்லி வாங்கிட்டு வரணும்னா டிரைவரை கூட அனுப்புவீங்க. 10 லிட்டர் செலவு பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, கொத்தமல்லி கருவேப்பில். சாஸ்திரிகளுக்கு அனுப்புவீங்களா வண்டி? தசரதர் இந்த ரதத்தை அனுப்பிச்சார், நீ அனுப்ப மாட்டேன்றேன்னு சாஸ்திரிகள் உங்கள்கிட்ட கேட்க முடியுமா? ஒரு மோப்பேட்டை வச்சுக்கிட்டு வராரு, என்ன பெரிய தப்பு அதில்? என்ன சார் இது? இன்றைக்கி அட்வான்ஸ் டைம்ஸில் என்னென்ன வசதி இருக்கோ அன்றைக்கி ரதம் தான் இருந்தது, அதை அனுப்பிச்சாங்க, வந்தார். இன்றைக்கி அது இல்லை, நீங்களும் அனுப்ப மாட்டீங்க, அவர் ஒரு மோப்பேட்டை வச்சுக்கிட்டு வராரு. அது தப்பா? அவைலபிளாக இருக்கணும், அதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கின்னா ஒரு வசிஷ்டர் காட்டில் இருந்தாருன்னா ராஜா அவரை தேடிக்கிட்டு போனால், இன்றைக்கி நீங்கள் போவீங்களா? இங்கேருந்து இங்கேயோ இருக்கீங்க நீங்கள், உங்களை தேடிக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவர் தானே மிரட்டுவீங்க. நீங்கள் எல்லோரும் மாறி போயிடுவீங்க. அவங்க ஒத்தப்பட்டு எப்படி மாறாமல் இருக்க முடியும்?